அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. சண்டே ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டேன். அடுத்து மீன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஸோ 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, அது இருக்கட்டும் ஒரு சைடு. ஸோ மீன் குழம்பு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து அரைக்கிறது பார்க்கலாம். தேங்காய், ஒரு தக்காளி, வறுத்து வச்ச சீரகம், வெந்தயம் அது ஒரு சைடு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லித்தூள் போட்டுக்கலாம். ஸோ புளி தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்க்கலாம். சிம்மிலே 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி விட்டோம்னா ரெடி. ஸோ மீன் குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், மீன் வறுவல். ஸோ யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.